ஒரு நாள் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. சண்டை பெருசாவே கணவன் சொல்லிட்டாரு, "நீ இருந்து பயன் இல்ல. பூமிக்கு தான் பாரம். நீ வீட்ல இருந்து என்னத்த கிழிக்கிற? எங்கேயாச்சும் தொலை" அப்படின்னு சொல்லி கோவமா கத்திட்டு ஆஃபீஸ் போயிட்டாரு. இதுக்கிடையில இவங்க 2 பேரும் லவ் மேரேஜ். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய அளவுல தான் இருந்தாங்க. ஏதோ ஒர்க் ப்ரெஷர்னால வார்த்தைகளை தவறிட்டாரு. கணவர் ஈவினிங் வீடு திரும்புறாரு. எப்போதும் தெருவில் விளையாடிட்டு இருக்கிற பசங்க அவருடைய வீட்டு வாசல்ல மண் கொட்டி விளையாடிட்டு இருக்கிறாங்க. கதவு திறந்து போட்ட மாதிரியே இருந்தது. அவர் வளர்த்த நாய் கொண்டும் காலியாக இருந்தது. திகைப்போடையே வீட்டுக்குள்ள போனாரு. ஒரு பெரிய புயல் வந்து ஓஞ்சது போல அந்த வீடு இருந்துச்சு. போட்டது போட்டபடியே பசங்க விளையாடின டாய்ஸ், அடுத்தது டேபிள்ல இருந்த புக்ஸ் எல்லாம் கலைஞ்சு போயிருந்தது. மெதுவாக போய் கிச்சனை பார்க்குறாரு. காலையில சமைச்சிட்டு போட்ட பாத்திரங்கள் எல்லாமே சிங்க்ல நிறைஞ்சிருக்கிறத பார்க்குறாரு. காலையில கொட்டின சாப்பாடு இன்னும் டேபிள்ல துடைக்காம இருக்கு. மெதுவாக பின்வாங்கி பாத்ரூமை பார்க்குறாரு. பாத்ரூமை மெதுவாக வந்து எட்டி பார்க்குறாரு, ஒய்ஃப் நிற்கிறாங்களான்னு. பாத்ரூம்ல டெப்பால தண்ணி சொட்டுறது ஒரு குட்டை போல நிறைஞ்சி தத்தின் இருந்தது. டிஷ்யூவை நீளமா இழுத்து வீசப்பட்டிருந்தது. ஷோப் தண்ணியில ஊறிக்கொண்டிருந்தது. டூத் பேஸ்ட்டை பாத்ரூம் ஃபுல்லா தேய்க்கப்பட்டும் பிதுக்கப்பட்டும் இருந்தது. அவர் பயத்துல உறைஞ்சே போனாரு. திடீர்னு டேடா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த பக்கம் திரும்பி பார்க்க அவருடைய 2.5 வயசு குழந்தை கையில பேஸ்ட்டை வச்சுக்கிட்டு விளையாடி கொண்டிருந்தது. பதறி போய் குழந்தையை தூக்கி முத்தமிட்டு அழாத குறையாக கொஞ்சி கொண்டிருந்தார். மெதுவா ரூம் கதவை திறக்கிறாரு. ஸ்வீட்டி அப்படின்னு கூப்பிட அவங்க சிரிச்சுக்கிட்டே, இப்பதானே வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதிர்ச்சியில இருந்து மீளாத கணவர் ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு, இன்னைக்கு வீட்டுல என்னதான் நடந்தது அப்படின்னு. மறுபடியும் ஒய்ஃப் சிரிச்சுக்கிட்டே, நீங்க தானே காலையில சொன்னங்க வீட்டுல வெட்டியா தானே இருக்கிறேன்னு சொல்லி, ஒரு நாள் வெட்டியா இருந்து பாப்போமே அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே சிரிச்சாங்க. இவ்வளவுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்க. செல்லாத காசிலும் செப்பு இருக்கும் என்பார்கள். யாரையும் குறைத்து இடை போடக்கூடாது. இயல்பாகவே பல விஷயங்கள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். எப்போதும் இயல்பாக நடக்கும் பல விஷயங்களை நாம ஒருபோதுமே குறைத்து இட போடக்கூடாது.